ஹலோ கைஸ், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.1ல் வந்து சம் நம்பர் 3ல் வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். போன சம் மாதிரி தான் இதுவும், அதே மெத்தடில் தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். மூப்பாங்கிற முக்கோணத்தின் பரப்புக்கு வந்து அவங்க 32 கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நம்ம 32 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சிடலாம். 1/2 whole open bracket, x1 வந்து p கொடுத்துருக்காங்க, x2 வந்து 5, x3 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 தான். திரும்பவும் நம்ம x1 போடணும் p. நெக்ஸ்ட் வந்து ஒய்க்கு போயிடலாம். y1 வந்து p, y2 வந்து 6 கொடுத்துருக்காங்க, y3 வந்து -2, திரும்பவும் p, y1 வந்து திரும்பவும் p தான். இப்போ வந்து நம்ம கீழே வந்து இது பெருக்கி போட ஆரம்பிச்சிடலாம். 1/2 இப்போ வந்து p × 6, அப்போ வந்து நமக்கு 6p ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து 5 × 2 -10 வருது. அப்போ இங்கே ப்ளஸ் வரும், ப்ளஸ் மைனஸ், அதனால் வந்து -10 அப்படியே போட்டுருலாம். நெக்ஸ்ட் வந்து 5 × p 5p ப்ளஸ் 5p க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து கீழே இருந்து மேலே பிறக்க ஆரம்பிச்சிடலாம். p × 5 5p ப்ளஸ் 16 × 5 30 ப்ளஸ் -2 × p. அப்போ வந்து நமக்கு -2p ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த 32 அப்படியே போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது உள்ளதை வந்து சால்வ் பண்ணலாம். அப்புறம் வந்து 32 = 1/2 ஹோல் ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து பிஎம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5p இருக்கு, 6p இருக்கு, ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ கூட்டிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு 11p கிடைக்கும். -10, அந்த 10 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே பாருங்க 2p இருக்கா, இதில் வந்து -2ல் இருக்கு. அப்போ வந்து நம்ம 5லேருந்து இதை கழிச்சிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3p கிடைக்கும். ஏன் ப்ளஸ்னா சின்ன நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அப்போ 3p ப்ளஸ் 30 ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் கொண்டு வந்து உள்ள பெருக்க போகிறோம். அப்போ வந்து -3p, அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறது வந்து மைனஸ் ஆயிடும், -30. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றாக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதிடலாம். 11p - 10 -3p -30 32 அப்படி இருக்கு. = 1/2. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கொடுத்துருக்கிறத வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம். இங்கே 11p கொடுத்துருக்காங்க, இங்கே -3p கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் கழிச்சா நம்மளுக்கு வந்து 8p வரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே -10 -30 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால் வந்து நம்ம கூட்டி மைனஸில் போட்டுக்கலாம். -40 32 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1/2 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ வந்து இந்த 2வால் 32 பெருக்கும்போது நம்மளுக்கு வந்து 64 கிடைக்கும். அப்போ வந்து 64 = 8p - 40 8p - 40. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 40 எடுத்து நம்ம இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ வந்து மைனஸில் இருக்கிறது வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிரும்.
அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 104 கிடைக்கும். அப்புறம் வந்து ஈக்குவல் டு 8p. இப்போ நம்மளுக்கு p தான் தேவை, அதனால வந்து இந்த 8 நம்ம இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ 104/8 ஈக்குவல் டு d. ஒரு 8 மிச்சம் ஒரு 2 24. இப்போ p ஈக்குவல் டு 13. Thank you for watching this video.